குடும்பமாக யாழில் கொல்லப்பட்டமைக்கு சாட்சி. செம்மணியில் மீட்கப்பட்ட நீல நிற பை யுனிசெப் அமைப்பால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது என்கிறார் சுமந்திரன் என்பது இன்றைய வீரகேசரியினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் பார்க்கலாம். செம்மணி மனித புதைகுழியில் கண்டறியப்பட்ட நீல நிற பை யுனிசெப் அமைப்பினால் வழங்கப்பட்டது என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்னமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்காத போதிலும் அக்காலப்பகுதியில் வாழ்ந்த அனைவரும் அந்த பை யுனிசெப் அமைப்பினால் எப்போது எதற்காக வழங்கப்பட்டது என்பதை நன்கறிவார்கள் என சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், செம்மணியில் கண்டறியப்படும் மனித எச்சங்கள் 1995 முதல் 1996களில் யாழ்ப்பாணத்தில் குடும்பமாக காணாமல் போனோரின் மனித எச்சங்களாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் எழும்புவதாக தெரிவித்திருக்கின்றார். செம்மணி சித்துபாத்தியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 4வது நாளாக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன. அதன்படி செம்மணி மனித புதைகுழியில் நேற்று முன்தினம் மதியம் வரையான காலப்பகுதியில் 33 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாக அத்தோடு இதுவரை காலமும் புதைகுழியில் இருந்து வேறு பொருட்கள் எவையும் மீட்கப்படாத நிலையில் நேற்று முன்தினம் நீல நிற பையொன்றும் துணித்துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் இது பற்றி கருத்துரைத்த சுமந்திரன், செம்மணி மனித புதைகுழியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது சிறு பிள்ளையொன்றின் எலும்புக்கூடும் அதன் அருகில் யுனிசெப் அமைப்பினால் வழங்கப்பட்ட புத்தக பை ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். அத்தோடு அங்கு கண்டறியப்பட்ட நீல நிற பை யுனிசெப் அமைப்பினால் வழங்கப்பட்டது என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்னமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்காத போதிலும் அக்காலப்பகுதியில் வாழ்ந்த அனைவருக்கும் அந்த நீல நிற பை யுனிசெப் அமைப்பினால் எப்போது எதற்காக வழங்கப்பட்டது என்று நன்றாக தெரியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 1995-96ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் பலர் காணாமல் போயினர். தற்போது செம்மணியில் கண்டறியப்படும் எலும்புக்கூடுகளை பார்க்கையில் அவை அக்காலப்பகுதியில் குடும்பமாக காணாமல் போனவர்களின் எலும்புக்கூடுகளாக இருக்கக்கூடுமோ என்ற அச்சம் மேலாடுகிறது எனவும் குறிப்பிட்ட சுமந்திரன், அக்காலப்பகுதியில் காணாமல் போன குடும்பங்கள் மற்றும் தற்போது கண்டறியப்பட்டிருக்கும் மனித எச்சங்கள் தொடர்பில் முறையான பரந்துபட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோன்று மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில் மனித புதைகுழிகள் தொடர்பான விசாரணைகளுக்கு அவசியமான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குமாறு தாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உள்ளிட்ட சர்வதேச கட்டமைப்புகளிடம் கோரிக்கை இருப்பதாகவும் தெரிவித்த சுமந்திரன் அவர்கள், இவ்விடயம் தொடர்பில் உண்மை கண்டறியப்படுவதை முன்னிறுத்தி தாம் தொடர்ந்தும் அழுத்தம் பிரயோகிப்போம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் மனித புதைகுழியில் கண்டறியப்பட்டுள்ள மனித எச்சங்கள் தொடர்பில் சரியான முறையில் விசாரணைகள் உள்ளடக்கப்படுவதற்கு சகல தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், மனித எச்சங்களை மாதிரியாக வைத்து AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படும் புகைப்படங்களால் மக்கள் மத்தியில் வீணான குழப்பங்கள் தோற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை